மொபைல் டேட்டாவுக்கு 1,20,00,000 பில்லா? இன்னைக்கு காலகட்டத்துல மக்களோட அடிப்படை தேவைகள்ல ஒன்னாகிருச்சு மொபைல் போன். மனிதனோட 6வது விரலாவே இது மாறிடுச்சுன்னு சொன்னா மிகையாகாது. 20 வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் டேப் ரெக்கார்டர், கேமராலாம் கோலோச்சி வந்த சூழல்ல அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு வந்த செல்போன்ஸ் இப்போ அதையெல்லாம் இல்லாமலேயே ஆக்கிருச்சு. சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னைக்கு செல்போன் இல்லாதவங்களே இல்ல. அதுலயும் சில பேர் 2 போன் 3 போன் கூட தாராளமா வச்சிருக்காங்க. உலக மக்கள் தொகையை விட செல்போன் சிம் சந்தாதாரர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. செல்போன் சேவை வழங்கக்கூடிய நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களை தக்க வைக்கிறதுக்கும் புது வாடிக்கையாளர்களை கவர்றதுக்கும் அப்படின்னு தினம் பல்வேறு சலுகைகளை அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறத நம்ம பாக்குறோம். புளோரிடாவை சேர்ந்த டி மொபைல் அப்படிங்கிற நிறுவனம் ரெனே ரேமண்ட் அப்படிங்கிற 71 வயதான வாடிக்கையாளருக்கு அனுப்பின பில் தொகை $1,43,000, அதாவது இந்திய ரூபாய் மதிப்புல சுமார் 1,20,00,000 ரூபாய். அப்படி இவ்வளவு பெரிய தொகை பில்லா வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா அவர் தன்னோட மனைவியான 65 வயதுடைய லிண்டாவோட சுற்றுலாவுக்கு போனதுதான். அப்படி அவங்க எங்க போனாங்கன்னு பார்த்தா புளோரிடாவில இருந்து சுவிட்சர்லாந்துக்கு போயிருக்காங்க. அங்க தங்கி விடுமுறைய மகிழ்ச்சியா கழிச்சிருக்காங்க. அங்க சுத்தி பார்த்த இடங்களை எல்லாம் புகைப்படம் எடுத்து அதை உடனுக்குடனே புளோரிடாவில் இருக்கிற தங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க சுவிட்சர்லாந்துல யூஸ் பண்ண செல்போனுக்கு டேட்டா அண்ட் ரோமிங் கட்டணமா டி மொபைல் ஆபரேட்டர்ல இருந்து 1,20,00,000 ரூபாய் பில் வந்திருக்கு. மொபைல் போன் பில் படி பார்த்தா ஐரோப்பாவில இருந்த சமயத்துல ரெனா 9.5 GB டேட்டாவை யூஸ் பண்ணியிருக்காரு. ரோமிங் கட்டணத்தால இவ்வளோ தொகை வந்திருக்கிறதா சொல்லப்படுது. டி மொபைல் ஆபரேட்டர்ல இருந்து வந்த போன் பில் புளோரிடா தம்பதியை திகைக்க வச்சிருக்கு. அந்த டி மொபைல் ஆபரேட்டர் கிட்ட நேர்ல போய் பேசினதுக்கு அப்புறமும் அவங்க ரோமிங் கட்டணத்தை குறைக்கலன்னு சொல்லப்படுது. விடுமுறை தினத்தை சுவிட்சர்லாந்துக்கு போய் ஹாப்பியா கொண்டாடிட்டு வந்த இந்த தம்பதி இப்போ சொந்த ஊர்ல மகிழ்ச்சி இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க.